நீ யார் பொது சேவை பண்றியா? நீ பொது சேவை பண்றியா? நீ பொது சேவை என்ன பண்ணிருக்கியோ அதை காமி. இங்க பாரு, ஏய் இங்க பாரு, பொது சேவை என்ன பண்ணிக்க அதை காமி. வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்க மிக முக்கியமான அரசியல் ஆளுமை தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாக 12 நாளாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு அதை எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தாலும் சரி, கடந்த கால கலைஞர் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, எப்பயுமே ஒரு புதுசாக ஒரு அரசு பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களுமே அவங்க போகிற கையெழுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு ஓட்டு போடாத அளவு கூட அதை மரியாதை பூர்வம் வரவேற்பாங்க. நல்ல விஷயம் சொல்லி அதை ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின் இது எல்லாத்தையும் பொருந்து நினைக்கிறேன். அப்படி இருந்தது. ஒரு மாதம் 2-3 மாத காலம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் அவா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். பெரிய விமர்சனங்கள் வராது. ஆனால் டிவிக்கு பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆக போகுது. ஆனால் கடுமையான விமர்சனம் மட்டும் கிடையாது, சட்ட ஒழுங்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக இருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 19 பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளிவந்திருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட கொலைகள். இது எப்படி அணுகிறதுன்னு தெரியல. ஒருவேளை டிவிக்கே வந்ததுனால அவங்களுக்கு நிர்வாக பொறுமையாக தெரியல. சில பேர் என்ன சொன்னாலே கடந்த ஆட்சி நீச்சி அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்க முடிகிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் விஷயங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக, பெரிய பேசும் பொருளாக மாறி இன்னைக்கு அதை எரிச்சிருக்காங்கிறது ஒரு சிக்கலானது. தாய்க்கே தெரியாமல் எரிச்சிருக்காங்க. தாயுமே கூட அந்த கணவன் மனைவிக்கு பிளவு ஏற்பட்டு தாயை தனிச்சு விட்டுருக்கிறதையும் பார்க்க முடியாது. இதுக்கிடையே இப்போ லேட்டஸ்ட் செய்தால் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு கோயம்புத்தூர்லேயே இன்னொரு சம்பவம் நடந்துக்கிறது. காதல் ஜோடி ஒருத்தன் பின்னாடியே போயிருந்திருக்கான். ஏன்னு கேட்டதுக்கு அதுவும் தகாத வார்த்தையிலும் ஒரு தள்ளுமுள்ளாக இருக்கிறது. உச்சபட்சமாக இன்னொரு தொண்டாமுத்துங்கிற ஒரு இடத்துல காதலிக்க மறுத்த பெண் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியிருக்கான். இது என்ன நடக்குது கொஞ்சம் புரிஞ்சுக்கவும் முடியல. முதல்ல எப்படி பார்க்குறீங்க? 25 கொலைகள் நடந்திருக்கு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம். கிட்டத்தட்ட 19 பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. நேற்று கூட தாவேக்க நிர்வாகி ஒரு 10ஆம் மாணவிக்கு ஒரு பாலியல் சீண்டல் மதுரை புதுக்கோட்டை அருகில் கூடிய கிளமாத்தூரில் கொடுத்துருக்குறாரு. அப்போ இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. பாலியல் வன்கொடுமைகள் இப்போ தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன செய்திகள்லாம் இங்கே நடந்தது தான். ஒரு காதலிக்க மறுத்ததாக ஒரு பெண் மீது மண்ணெண்ணை கொண்டு வீசினது, காதலிக்க மறுத்த பெண்ணை விரட்டி தாக்க முயற்சி, அதே தொண்டாமுத்தூரில் தாக்க முயற்சித்தது. இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இதை நீங்களும் நினைப்பு பேசுகிறோம்னு வச்சுங்களேன், இதெல்லாம் ஏதோ வேற எங்கேயோ நடக்கிற மாதிரி தாவே காக்குறாங்க. ரீல்ஸ் போடுற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்கு. இது தமிழ்நாட்டில் நடக்கல. ஆமா, சில பெண்கள் கூட பார்த்தா இது திமுக செய்தி. இப்ப கொலைய பண்றதே திமுக தான் பண்ணுது, உதயநிதியம் பண்றான்னு ஒரு லேடி எல்லாம் பண்ணி அப்படிதான். அப்படிப்பட்ட பைத்தியங்கள் நிறைந்த ஒரு கட்சியா அன்னைக்கு தாவேகா இருக்கு. அந்த பைத்தியங்கள் உருவாக்கிய அந்த ரீல்ஸ் மோகம் இருக்கு இல்லையா, அந்த ரீல்ஸ் மோகம், இவ பொய் பிரச்சாரம், வதந்தி, அவதூறுகள் இப்படி பரப்புனதனுடைய விளைவு தான் இந்த கேவலமான ஒரு நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இவர் யாரு? சரி, இந்த இப்படி ஒரு எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா சில பேர் டிவிக்கு ரசிகர்களே கூட நாங்கள் எதிர்பார்த்து நடக்கல, அதை ஒரு லேடி கூட பேசி பார்த்துருக்கீங்க. பைத்தியங்களே கோயம்புத்தூர்ல விஷயம் கூட பார்த்துருப்பீங்க. நீங்க சினிமாவில் நினைச்சுமா நினைச்சு நம்பி ஓட்டு போட்டோம், இப்போ சினிமாவை காமிச்சே ஆகணும்னு ஒரு அவர் கடலுக்குள்ள இறங்கி இருக்கிறாரு. சுறா மாதிரி கடலுக்குள்ள இறங்கி இருக்காரு. விஜய் இறங்கி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு வெளியே வந்துருவாரு. அவரை இது இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இது ஏதோ நான் நகைச்சுவைக்காக சொல்றேன்னு நினைச்சுறாங்க. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அன்னை உள்ள இறங்கி இருக்கிறாரு, கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் தூக்கிடுவார், டம்மால் டுமான்னு எல்லாத்தையும் தூக்கிடுவார். அப்போ இந்த கத்தி படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் இந்த கரண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு காயின் போடுவார் இல்லையா, அது மாதிரி இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் ரீல்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ப முடியுமாங்க? ரீலுக்கு வித்தியாசம் அப்படித்தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கான். அமைச்சர் அமைச்சர் என்ன செய்யறாருன்னா, அந்த மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர் என்ன சொல்றாருன்னா, இது சிலருடைய சதி அப்படிங்கிறாரு.
மின்வெட்டு வந்து சிலருடைய சதிங்கிறாரு. ஆட்சி உங்களுடைய ஆட்சி, அதிகாரிகள் எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. உங்களை மீறி செஞ்சவன் யாரு கண்டுபிடிச்சு நீங்க பதவி நீக்கம் பண்ணிருக்கணும்ல. இன்னாரு பண்ணாங்க பதவி நீக்கம் செஞ்சோன்னு சொல்லிருக்கணும்ல. ஏன் அப்படி சொல்லாம இது வந்து சதி பழி திமுக மீது போடக்கூடிய பழி, இன்னுமா திமுக மீது பழி போட்டுட்டு இருப்பீங்க? இப்படி அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. சரி ரைட். அடுத்த ஒரு அமைச்சர் கீர்த்தனான ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர், அந்த அம்மாட்ட போய் பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு. இப்போதைக்கு அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசுங்க, பொலிட்டிக்கல் பேசாதீங்க. பொலிட்டிக்கல் தான் வந்தது. அடுத்து மறுபடியும் கேட்குறேன், என்னங்க பொலிட்டிக்கல்னு கேட்குறீங்க? ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, இது சம்பந்தமாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, அடுத்த வார்த்தை சிரிச்சுக்கிட்டே எங்கள் தலைவர் எல்லாம் இல்லை நான் யதார்த்தமாக சிரிச்சேன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை இது எல்லாம் என்ன யதார்த்தமா? அதிகாரி ஐஜி எப்படி உட்காந்து சிரிச்சாங்க, அதிகாரிகள் எப்படி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய சிக்கல். அப்போ ஒரு முதல்வராக நமக்கு ஒன்றும் தெரியாதவர் உட்காந்துருக்கிறாரு, ஒரு கோமாளியாக ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு இங்கே எல்லாருக்குமே ரொம்ப சாதகமாக்குறாங்க. கொலை செய்யக்கூடியவனும் தன்னை சாதகப்படுத்திக்கிறான், கொள்ளையடிப்பவனும் சாதகமாக்கிக்கிறான், பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடக்கூடியவனும் தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் கவனிக்கிறான். ஆனால் விஜயும் மாதவும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, ஆட்சியை தக்க வைப்பதற்கு 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்காது, எங்கே கம்யூனிஸ்டுகள் இடையில பிடிங்கிடுவார்களோ அல்லது விசிக இடையில பிடிங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயத்தில் என்ன செய்றாங்கன்னா, அதிமுகன்ற ஒரு கட்சியவே இல்லாமல் ஏற்கனவே ஒரு வேலுமணி தலைமையில் ஒரு 20 எம்எல்ஏக்கு மேலே அவங்களுக்கு பிக்கப் பண்ணி அவங்களுக்கு பதவி தர்றோம், பணம் தர்றோம், பல கோடி பேரம் பேசப்பட்டது. இதெல்லாம் கம்யூனிஸ்டுகளுக்கும் தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியும். ஆனாலும் இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ அந்த ஆதரவு பெற முயற்சி பண்ணாங்க. அது சபாநாயகர்கிட்ட வந்து ஜேஸ்டி பிரபாகர் சபாநாயகர் அவர்கள்ட்ட புகார் கொடுத்து அது இவர்கள் பதவி நீக்கம் போயிருமோன்ற பயத்தில் அச்சத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க மறுபடி எடப்பாடி அவர்களோட திரும்ப போகிறாங்க. ஒரு டீம் போகிறாங்க. இன்னைக்கு 3 டீம் என்ன செய்கிறாங்கன்னா, உடனே ராஜினாமா பண்ணுறாங்க. ராஜினாமா பண்ண அடுத்த செகண்டே அந்த ராஜினாமா ஜேசிடி பிரபாகருடைய அலுவலகத்துக்கு போகிறாங்க, ராஜினாமா பண்ணுறாங்க. அடுத்து ஆதவர்ஜுன அலுவலகத்தில் வந்து தாவக இணைகிறாங்க. இது எப்படி பார்க்க? இது மிகப்பெரிய ஒரு குதிரை பேரம், மிகப்பெரிய ஒரு குதிரை பேரம். அப்ப உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு வேற. ஆமா, அது வழக்கு ஆல்ரெடி இருக்கு. இப்ப எவ்வளவு பெரிய குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க தன்னுடைய ஆட்சியை பாதுகாப்பதற்கு. அதாவது ஒரே வாரத்தில் ஊழலை ஒழிச்சிட்டோம்னாரு. அதை ஒரு ஒரே வாரத்தில் ஊழலை ஒழித்து விட்டோம், ஊழலே இல்லை அப்படின்னாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செங்கச்சூளையில் 3 எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கியிருக்கிறாங்க. முடிஞ்சு அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. நீ அவங்க விசில் சின்னத்தில் நிற்கலாம், அல்லது அவங்களுக்கு சீட் கொடுக்காம பிரச்சாரம் விசில் சின்னத்தில் நிற்கிறவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்க போகலாம். மக்களை எவ்வளவு வெளிப்படையாக ஏமாத்துறாங்க, எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு செங்கல் சூழல் என்ன நடந்திருக்குன்னா, அது ஒரு இன்னைக்கு பெரிய போய் மாமூல் கட்டிருக்கிறாங்க. தாவேக நிர்வாகிகள் மாமூல் கட்டு சாலை மறியல், வேலூர்ல மிகப்பெரிய சாலை மறியல், மக்கள் கொந்தளிச்சு போய் அந்த செங்கல் சூழல் உரிமையாளர் ஒருங்கிணைந்து இன்னைக்கு வேலூர்ல மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் அங்க தாவேகாவுடைய நிர்வாகிகளுக்கு 5000 ரூபா தரணும், 2000 ரூபா தரணும். என்ன சொல்றீங்க? மாசம் ஆமா நடந்துகிட்டு இருக்கு. மாசம் 2000 ரூபா தரணும், 3000 ரூபா தரணும், 5000 ரூபா தரணும், பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆதாரத்தோட சொல்ல முடியும். வேலூர்ல மறியல் நடந்திருக்குங்க. எதையும் நம்ம வந்து ஏதோ வாய் வந்த வதில சொல்லலை. இப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு மோசமாக சீர்கட்டு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா என்ன பேசணும்னே தெரியல. நான் சுற்றுலாத்துறை அமைச்சரா சுற்றுச்சூழல் அமைச்சரானே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம டங் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறாங்க. டங் ஸ்லிப்லாம் இல்லைங்க, என்ன உள்ளே இருக்கோ அதான் வெளியே வரும். சரிங்களா? எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகசன் உள்நாட்டிலே போட்டீங்க, எடுத்து போட்டீங்க, அமைச்சராக ஆக்கிட்டீங்க. பெண்கள் விஷயத்தை பொறுத்தளவில் இப்போ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்காரு. அது தொடர்ந்து 27ஆம் தேதி சிங்கப்படை வந்து சிங்கப்பெண் படையை வந்து அறிவிப்பு. ஒரு நம்பகத்தன்மை எதிர்பார்க்கக்கூடாதா? இல்லை, அதாவது வெறும் பேர் அந்த சினிமா மாதிரியே நீங்கள் இங்கே வந்து பண்ணீங்கன்னா எதுவும் நடக்காதுங்க. சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு வேணால் ஒரு படத்தில் வந்திருக்கலாம். அதை வச்சு நீங்கள் சிங்கப்பெண் படைன்னு போடுறாரு. ஆல்ரெடி இருக்கிற போலீஸ் படையை வச்சு நீங்கள் சரியாக பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் அந்த சிங்கப்பெண் படை வர்றதுக்கு முன்னாடி யோக்கியதை உங்களுடைய உங்கள் ஆட்சியோட யோக்கியதை சொல்லிடுறேன். நீங்கள் சிங்கப்பெண் இருக்கட்டும், சிங்கப்பெண் படை ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், ஒரு மாணவி கல்லூரி கோவையில் ஒரு மாணவி இறந்துருச்சு. ஆமாம், சிறுமி இறந்துருச்சு. கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக அந்த பொண்ணு இறந்துருச்சு. குறைந்தபட்ச நேர்மை இல்லைங்க இந்த அரசுகிட்ட. கிட்டத்தட்ட ஹத்ராஸ் சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் எப்படி நடந்ததோ, ஹத்ராஸில் எப்படி அந்த குடும்பத்தினருக்கு தெரியாமல் இரவோட எரிச்சாங்களோ, அதே போலவோ இந்த பார்த்தீங்கன்னா தாய்க்கு தெரியாமல் தந்தையை வச்சு எரிக்கிறான். ஆமாம், கரூர் சம்பவத்தில் இதே மாதிரி நடந்துச்சு. கரூரில் இறந்தவங்களுக்கு சில பெண்கள் வந்து எதிர்ப்பு கொடுத்த உடனே மனைவிக்கும் கணவனுக்கு பிரச்சனை வந்து கணவனை தூக்கி கொண்டு போய் அந்த பொண்ணை அடக்கம் பண்ணாங்க, பாடி அடக்கம் பண்ணாங்க. கரூரில் செஞ்சாங்க.
கரூர்ல செஞ்சதை இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கரூர்ல செஞ்சாங்க. அப்பயே நம்ம மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோவை மாணவியுடைய உடல் எரிப்பும் அப்படி நடந்திருக்கு. அவங்களுடைய வழக்கப்படி உடலை புதைக்க தான் செய்வாங்களாம். ஆனா கொண்டு போய் எரிச்சிருக்காங்க அவங்க அப்பா மூலயமா. அப்ப இது என்ன, எல்லாத்தையும் ஊழல் ஈடுபடுறாங்க. எம்எல்ஏக்கு பணம் தருவது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தினருக்கு அந்த தாய் தந்தையரையோ அல்லது யாராவது ஒரு ஆளை பிக்கப் பண்ணி தந்தையை மட்டும் கொடுத்து டிவிகே மேலேயும் அதிகாரிகள் சேர்ந்து தந்தையை மட்டும் கையில் எடுத்து பண்றாங்க. மனைவி ஒதுக்கிட்டாங்க, அந்த தாயை குடும்பத்தையும் ஒதுக்கிட்டாங்க. சித்தி பெரியப்பா அந்த அந்த 7 லட்சம் பணம் கூட அவருக்கு தான் வந்திருக்கு. அந்த கொடுத்து சிஎம் பேசின யார்கிட்ட பேசினா அந்த அம்மாட்ட பேசியிருக்காரு. இந்த முரண்பாடு அதான் சொல்றோம்ல. கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச மாடல்ல நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காரு விஜய் வந்து உத்தரப்பிரதேச மாடல் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இப்போ இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. தமிழ்நாட்டில் குதிரை பேரங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. பல வருடங்களாக இருக்குது தமிழ்நாட்டில். அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ ராஜினாமா அது எம்எல்ஏ பதவி பெற்று 12 நாட்கள் ராஜினாமா நடக்கக்கூடிய மோசமான ஒரு சூழல் தமிழ்நாடு. இதெல்லாம் எங்கே நடக்கும்னா பீகார் நடக்கும், உத்தரப்பிரதேசம் நடக்கும், கர்நாடகாவில் நடக்கும், மகாராஷ்டிரா நடக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கேவலம் இன்னைக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை மிக மோசமான கேவலமான பாதைக்கு கொண்டு போகிறது யாருன்னா ஆதவ அர்ஜுனும் இன்றைக்கு முதல்வர் வரக்கூடிய விஜயம் தான். அந்த அளவுக்கு குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு பெண்ணை கூட தன்னுடைய தாய்க்கு தெரியாம தகப்பு மூலமா எரிக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு இது மோசமான ஆட்சியா இல்லையா? இதை எப்படி நம்ம இதை வந்து தூய தயவு செய்து உண்மையிலே டிடிவி தினகரன் ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். இது துர்நாற்ற சக்தின்னார். இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. துர்நாற்றம் அடிக்குது. நீங்க மாற்றம் ஆனா அது துர்நாற்றமா இருக்கு. சமயத்துல கொஞ்சம் உருவம் இருக்க வேண்டிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கொஞ்சம் கடுமையாக விமர்சிக்கிறாரு. உத்தரப்பிரதேசமா தமிழ்நாடா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு டேட்டாவையும் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள். ஆமா. அப்ப இதை எப்படி 40க்கும் மேற்பட்ட பெருங்குற்றங்கள். வீதியில இறங்கி போராட வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் அறிக்கை மட்டும் கொடுத்துருக்காரு. வீதியிலையும் இறங்கி போராடணும். மக்கள்கிட்ட இது பெரிய பெரிய கொண்டு போகணும். ஏன்னா சில பைத்தியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பைத்தியம். ஆமா, அந்த உதயநிதி தான் ஏதோ ஏற்பாடு பண்ணி பண்ணலாம். உதயநிதி தான் அப்படி பண்றாங்க. திமுக காரங்க அப்படி செய்யறாங்க. கரண்டை கட் பண்ணுறது திமுக காரங்க தான், கொலையை செய்கிறது திமுக காரங்க தான், பாலியல் செயல்படுறது வெளிப்படையாக கீழமாத்தூரில் உங்கள் தாவேக்க நிர்வாகி தான் அதில் ஈடுபட்டிருக்காரு. இன்னொன்று தாம்பரத்தில் ஒரு கல்லூரி மாணவி குளிக்கும் போது எட்டி பார்த்துருக்காரு ஒரு தாவேக்க நிர்வாகி. இது தாவேக்க நிர்வாகி. நீங்கள் பல பேர் தாவேக்க நிர்வாகி தான். வேலூரில் லஞ்ச ஊழல் பணம் கட்டு மிரட்டுறது தாவேக்க நிர்வாகி. இப்போ ஹத்ரா சம்பவத்தை போல நேரடியாக போலீஸ் மூலமாக தாய்க்கு தெரியாமல் தகப்பனை கொடுத்து பாடி அடிக்கிறது தாவேக்க நிர்வாகிகள் தான். அது ஒரு கூடிய சட்ட உறுப்பினர் தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டு இதை எப்படி மக்கள் எதிர்க்காம இருக்க முடியும்? இதை எப்படி உதயநிதி அவர்கள் எதிர்க்காம இருக்க முடியும்? எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவராக வந்து அவர் எதிர்த்து ஆகணும். நான் என்ன சொல்ற போராட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போனோம். நம்முடைய முதல்வர் பெருந்தன்மை 6 மாதம் டைம் சொன்னார். கமலஹாசன் அவர்கள் 6 மாதம் டைம் சொன்னார். ரஜினிகாந்த் அவர்கள் 1 வருடம் 2 வருடம் டைம் கொடுக்கலான்னாரு. எதுக்கு டைம் கொடுக்கணும்? ஆட்சி அதிகாரம்லாம் இருக்குல்ல, உங்க கையில் இருக்குல்ல. புதுசு கொஞ்சம் பழகணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல என்ன எதை பழகணும் என்ன சொன்னீங்க? இல்ல அவங்க இல்ல டிவிக்கே ஒரு எம்எல்ஏவே ஒரு அமைச்சர் மதுவிலக்கு அமைச்சர் என்ன சொல்றாங்க, இது ஒன்றும் சினிமா கிடையாது, ஒரே நாள் ஒரே நாள்ல 10 ரூபா பாட்டில் ஒழிக்க முடியாது. உண்மை இருக்கு அதுல. அவர் சொல்றதை கவனிச்சிங்கன்னா அதுல உண்மை இருக்குங்க. 10 ரூபாய் வாங்கி தான் கரண்ட் பில் கட்டுறாங்க, வாடகை கட்டுறாங்க, அதுல உண்மை இருக்குன்றாரு. ஆனா இவங்க தலைவர் பிரச்சாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, 10க்கு 10 ரூபா, 10க்கு 10 ரூபா, 10க்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறாரு. அப்ப ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு மாதிரி. ஏன்னா சினிமா அப்ப சினிமா இல்லைன்றது நீங்க உணர்றீங்க. அப்ப உங்களுடைய சினிமா தனத்துல நீங்க என்ன செஞ்சிட முடியும்? இந்த எப்படி இந்த தமிழ் மாட்டை நீங்க ஒழுக்க சட்டம் ஒழுங்கு பாதுகாத்துற முடியும்? நீங்க உத்தரப்பிரதேசமா தமிழ்நாடு மாற்ற போறீங்க. கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசமா தமிழ்நாடு மாறப்போகுது. நான் என்ன கேட்கறேன்னா, விஜய் வந்து நல்லா நடனம் ஆடினாரு பார்த்தாங்க ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், நல்லா சண்டை போடுவார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரை அந்த கூட்டத்திலே நேராக போய் சண்டை போடுவார். இதெல்லாம் அவங்க பார்த்தது தான். இப்படி இப்படி திரைப்படத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை காலானோடனே இவர் என்ன செய்வார்னா, அந்த பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டவனை உடனே கொண்டு போய் பாலத்துக்கு அடியில் தூக்கில் தொங்க விட்டுருவார், தலைகீழ தொங்க விட்டுருவார். இப்படி இதெல்லாம் பார்த்தானே ஓட்டு போட்டான். இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் தானே ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ரீல்ஸ் பைத்தியங்களுடைய நடவடிக்கைகளில் பொய் பிரச்சாரங்களால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ மோசமாக உத்தரப்பிரதேசம் நோக்கி போய்கிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேச மாடல் இது வந்து உத்தரப்பிரதேச மாடலாக போய்கிட்டு இருக்கு. இதைத்தான் முதல்ல நம்முடைய உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ப்ரெஸ் மீட்டுக்கு நேற்று வந்திருக்காரு. ஆனால் ப்ரெஸ் மீட்டுக்கு வரலை. அவர் போகிற வழியில் இப்படியா போட்டு முக்கியது நிற்காம ஓடு ஓடு ஓடுன்னு பாட்டு கட்டுறீங்களா? அவர் பாட்டு கட்டுறீங்களா? ஆமாம், அந்த பாட்டு தான் நேற்று. அவர் சிஎம் எங்கே ஓடணும்? ஒரு வார்த்தை நின்று அவர் வந்து ஒரு முதலமைச்சர். கடந்த காலங்களில் பத்திரிகைகளை பார்த்து பயந்தார். இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை,
கோவை சம்பவத்தில் நாங்கள் சரியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத உறுதிப்படுத்துறது என்ன பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு மேகதாது பிரச்சனை வந்துருச்சு. மேகதாது பிரச்சனையில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அவங்கள வந்து திட்டறிக்கை ரெடி பண்ணுவதற்கு தடை இல்லைன்ட்டாங்க. என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு அப்போ அறிவிச்சிருக்காருல்ல சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பாங்க. இவங்க அதாவது ரீல்ஸ் பற்றி என்ன நினைப்பாங்க, நான் இங்கேருந்து நேராக போய் திட்டறிக்கையை வச்சு தூக்கிட்டு வந்துருவாரு, கர்நாடக முதல்வர் சித்தராமையா இருந்து தூக்கிட்டு வந்துருவாரு அப்படின்னு இவங்க இந்த ரீல்ஸ் பற்றி போட்டுட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் கூட்டணி உச்சநீதிமன்றத்தில் போய் தடை கொடுத்தாருல, அந்த திட்டறிக்கை தயார் பண்ண சொன்னார் பார்த்தீங்களா, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை தூக்கிட்டு வந்துருவாரு விஜய். யாரும் பயப்படாதீங்கன்னு இவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பான். இதை கேட்கறதுக்கு நம்ம என்ன பைத்தியங்களா? இதெல்லாம் நம்ம கேட்கறது இதெல்லாம் பைத்தியங்களா? நம்ம தமிழ்நாடு மேகதாது இன்னைக்கு அங்கே அணை கட்டுறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. சட்டப்பூர்வ நடவடிக்கை. நீ தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்ன? மீனவர் பிரச்சனைக்கு முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்ன? இலங்கைக்கு கடிதம் எழுதிட்டு தூங்கிடுவார், பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி தூங்கிடுவார். இப்போ சமீபத்தில் மீனவர்கள் மீது தாக்குதலுக்கு என்ன செஞ்சாரு இவர் விஜய்? என்ன செஞ்சாரு? கடிதம் தான் எழுதினார். அப்ப சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும். உடனே நெய்தல் படை அமைச்சு சீமான் சொன்ன மாதிரி இங்கிருந்து போய் டமாட்டோ சுட்டு வந்துட முடியுமா? இல்ல இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போனாரே விஜய், போய் பாகிஸ்தான்ல போய் ஒரு தீவிரவாதி தூக்கிட்டு வந்தாரு, அப்படி தூக்கிட்டு வந்துட முடியுமா? காங்கிரஸ் உடைய தயவுல ஆட்சி அமைச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த 5 எம்எல்ஏக்கள் 5 பேர் ஓடி போய் கொடுத்தாங்க ஆதரவு. முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூட, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி கூட சொல்லாம ஓடி போய் கொடுத்தாங்க பாருங்க ஆதரவு. அவங்களுடைய தயவுல தான் ஆட்சியில் இருக்காரு. அவங்களுடைய ஆட்சி தான் காங்கிரஸ் அங்கதான் இருக்கு, அங்க இருக்கு. என்ன செஞ்சிட முடியும் விஜயால? இன்னைக்கு வந்து தொங்கு சட்டசபையில் அது மட்டும் இல்லை, பெரும்பான்மை கிடைக்கல. மிக கேவலமாக தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக வட மாநிலத்தை போய் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். விஜயும் ஆதவும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஊழலில் வெளிப்படையான ஊழல் ஈடுபட்டு இருக்காங்க. வெளிப்படையான குதிரை பேரத்தில், வெளிப்படையான மக்கள் மீது நடந்தால் என்ன தப்பு? இப்போ உடனே ஒரு ரீல்ஸ் பைத்தியம் வந்துடுவாங்க. குப்போல்றவங்க கூட 2 பண்ணி வச்சிருக்கேன், எங்கள் தலைவர் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு வாங்கி கடந்த நடந்திருக்கு. அப்படி சொன்னவங்க இப்போ சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்கள் தலைவர் எதையும் சாதிச்சிருவாரு, எதையும் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ரீல்ஸ் பைத்தியங்கள் மூலமாக தான் நம்ம இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் இருக்கோம். இனிமேலும் நாம் பொறுமையாக இருக்க முடியாது. நம்முடைய திமுகவாக இருக்கட்டும், இடதுசாரிகள் இருக்கட்டும், இடதுசாரிகள்லாம் இடதுசாரி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. வெளியிலிருந்து ஆதரவாக இருக்கட்டும், நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்கிறீங்க, உங்களை வச்சுக்கிட்டே அதிமுக உடைக்கிறதுக்கான வேலையை பார்த்தாங்க, குதிரை பேரம் நடத்தினாங்க. இதெல்லாம் கண்டிக்கல. இல்லை அதெல்லாம் அப்போ முன்னாடி நடந்தது. விசிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, கம்யூனிஸ்டும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அதிமுக உடைப்பதற்கான வேலை நடந்துச்சு. சரிங்களா? விசிகாவும் கூட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தீய சக்தி விஜய் தான், மிகப்பெரிய தீய சக்தி தாவேகா தான். கேட்குறேன், இந்த விசிகா கூட இந்த கோயம்புத்தூர் விசிவா இதுவரைக்கும் கண்டனம் தெரிவிக்காத சூழல் இருக்குது. அப்ப அமைச்சர் ஆயிட்டனால அப்படி சிக்கல் வந்துருச்சு. திருமாவளவன் தடுமாறி விட்டார், இனிமேலும் தடுமாறுவார், தொடர்ச்சியாக தடுமாறுவார். பத்திரிகையாளர் சந்திப்பை அச்சப்படுவார். இனிமேல் வந்து அவர் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் நியாயமாக பேச மாட்டார். முற்போக்காளராக அவர் இருக்க முடியாது. அவர் கடந்த காலங்களில் ஆர்எஸ்எஸ் தத்து பிள்ளை, ஆர்எஸ்எஸ் வளர்த்த பிள்ளை, அப்படிலாம் சொல்லிட்டு இன்றைக்கி அமைச்சர் பதவி வாங்கியிருக்கிறாரு. ஒரு குறைந்தபட்சம் இடதுசாரிகளை போல் ஒரு 6 மாதம் கவனித்திருக்கலாம். வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து இப்பயே உடனே அமைச்சர் பதவி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத அரசியலை திருமாவளவன் எடுப்பார் என்று நாங்களே நினச்சி கூட பார்க்கல. மிகப்பெரிய மோசமான சந்தர்ப்பவாத பிழைப்புவாத அரசியல் இன்றைக்கி வந்து விஜய் திருமாவளவன் எடுத்திருக்கிறார். சோபா செட் அதிமுக அலுவலகத்துக்கு மட்டும்தான் போச்சா, விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்துக்கும் போச்சா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது. எங்கெங்கெல்லாம் சோபா செட்டு போச்சுன்றத அதையும் யோசிக்கணும், விசாரிக்க விமர்சனத்தை நீ அந்த விமர்சனம் அவங்க ஏற்றுத்தாங்க வழி கிடையாது. ஆமாம், ஏன்னா இல்லை இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு, இப்போ இந்த கோவை விஷயத்துக்கு என்ன அவங்களுடைய நடவடிக்கை என்ன? ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்களா? யாரும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருப்பாரு? யார் அறிவிக்கல? இல்லை அந்த ஒருத்த மட்டும் இல்லை, பொதுவாகவே கிட்டத்தட்ட 19 பாலியல் குற்றவாளிங்கிறது, குற்றத்தனங்கிறது அதிகமானது. இன்னைக்கு கூட மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு குபேந்தர்ன்ற ஒரு 17 வயது சிறுவன் நேற்று இரவு வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். ஆமாம், அதுவும் கோவில் அருகில். மீனாட்சி கோயில் பக்கத்தில். அதான் சொல்கிறேன், நான் உத்தரப்பிரதேசத்தை போல் பீகாரை போல் மிகப்பெரிய ஒரு கொலை நகரமாக ஒவ்வொரு மாநகரமும் மாறிக்கிட்டு இருக்கு. தினசரி பாலியல் சீண்டல்கள், 25க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்துருச்சு. இப்போ வரைக்கும் இடதுசாரிகளும் சரி, விடுதலை சிறுத்தையும் சரி மௌனம் தான் கேட்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் என்ன செய்கிறாங்கன்றதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இனிமேல் ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. திமுக ஆட்சியில் கூட்டணியில் இருக்கும்போதே திமுகவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திருக்கிறாங்க. ஆமாம், ஆனால் இனிமேல் இவங்க அமைச்சர் பதவி எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஆட்சியிலும் அங்கமாக மாறிட்டாங்க. அப்படி அங்கமாக மாறும்போது நிச்சயமாக சந்தர்ப்பவாத பிழைப்பாத அரசியலை மிக வேகமாக லாபமாக கையில் எடுப்பார். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னாடி சமீபத்தில் நடந்த ஒரு ஜோசியர் நியமனம், அரசாங்க நியமிக்கும் போது அவர் அடித்த பல்ட்டி, விஜய் திருமாவளவன் அடித்த பல்ட்டி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அப்படின்னாரு. இடதுசாரிகள் கண்டிக்கிறாங்க, இது நீங்கள் எப்படி நியமிக்க போச்சு. நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் கண்டிக்கிறாரு.
அனைத்து கட்சிகளும் கண்டிக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு பதவிக்காக இன்னைக்கு எப்படியெல்லாம் அவருடைய நாக்கு சுழண்டுகிறதுன்னா சந்தர்ப்பாத அரசியல். இன்னைக்கு பனையூர் பாபு கூட சொல்லியிருக்காரு, எனக்கு பனையூர் பாபு வெளியேறதுல வருத்தம் தான், நீங்கள் எல்லாம் திருமாவளவனுடைய சந்தர்ப்பாத அரசியலை நீங்கள் கட்சிக்குள்ளேருந்தே எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. ஏன்னா உள்ளேருந்தே நீங்கள் எதிர்க்கணும், வெளியில் வர வேண்டியதில் நீங்கள் உள்ளேருந்தே எதிர்க்கணும். நிறைய பெரும்பாலான விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறார். பெரும்பாலான விடுதலை சிறுத்தைகள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பாத அரசியலை நோக்கி நகர்வதற்கு யார் காரணம்? இப்படி ஒரு பிளவுப்பாத அரசியலை நோக்கி நகர்வதற்கு யார் காரணம்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே விடுதலை சிறுத்தைகளுக்கு திருமாவளவனுக்கு தெரியாமலாம் இல்லை, பல பேர் ரஞ்சித்தினுடைய ரசிகர்களாக உள்ள இருக்கிறாங்க, எவிடன்ஸ் கதிரினுடைய ரசிகர்களாக உள்ள இருக்கிறாங்க. எவிடன்ஸ் கதிரும் ரஞ்சித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே பல குழப்பங்களை ஏற்படுத்தினுடைய விளைவு இன்னைக்கு திருமாவளவன் தடமாறி இருக்கிறார், பிறண்டு இருக்கிறார். இன்னைக்கு திருமாவளவன் தோற்று போயிருக்கார். ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கு வெற்றி பெறல, திருமாவளவன் தோற்று போயிருக்கிறார். அது ஒரு பக்கம் அவங்க வெற்றி தானே, தோல்விதான். இன்னொரு பக்கம் என்னன்னா அவர்கள்லாம் ஒரு போட்டால் கருதாமல் தான் இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ அதிமுக எம்எல்ஏக்களும் கையில் எடுத்து கூண்டோட ராஜினாமா செய்தியில் வந்துட்டு இருக்குல்ல. அதான் அவங்க வந்து இவங்களுடைய ஆதரவு பெற்ற பிறகு அதிமுக உடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. இப்போ ஆதரவோட நீங்கள் ஐயுஎம்எலுக்கு ஒரு அமைச்சர் பதவி, விடுதலை சிறுத்தைகள் பரிசு பதவி, ஆனாலும் எப்போது இவர்கள் பிடிங்கிட்டு போவாங்களோன்னு தெரியாமல் அங்கே தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக உடச்சி இன்னைக்கு 3 எம்எல்ஏ இன்னைக்கு 3 எம்எல்ஏ 17 எம்எல்ஏக்கு மேலே அவங்க கையில் இருக்காங்க. ஆமாம், தாவேகா கையில் 17 எம்எல்ஏக்கு மேலே இருக்காங்க. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் மட்டும்தான் தனியாக நிற்கணும். அவங்க 2 பேர் மட்டும் தான் தனியாக நிற்கணும். அவங்க கூட இருக்க அத்தனை பேரையும் விலை பேசிட்டாங்க. அதான் நடக்க போகுது. இந்த 3 இப்போ இந்த 3க்கு அப்புறம் இடைத்தேர்தல் எப்படி வெற்றி தோல்வி எப்படி வருகிறதுன்னு பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய நபர்களை வந்து ராஜினாமா செய்ய வைத்து மீண்டும் வெற்றி பெறுவதற்கான முயற்சி எடுப்பாங்க. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலோட சேர்ந்து இந்த 3 வரப்போகுது. எல்லாமே ஒவ்வொன்றா கை நிறுத்துவார். அதான் இதுக்கு பின்னணியில் ஆதரவு வருச்சுன்னா லீமா ரோஷ் பின்னணியில் இருக்கிறாங்க, கேட்க வாய்ப்பு இருக்கிறாங்க. நேரடியாக அவர் அதான் சொல்றேன், ஜேசி பிரபாகர ராஜினாமா கடிதம் கொடுத்த மறுநிமிடமே ஆதவர்ஜனா அலுவலகத்துக்கு வந்து அவரை சந்திக்கிறாங்க. அப்போ இருப்பாங்கன்னு என்ன அர்த்தம்? இருக்கிறாங்க இருக்கிறாங்க. சரி, அப்படியே சட்ட ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக கொஞ்சம் ரொம்ப முக்கியமான காத்திரமாக ஒரு நினைக்கிறேன். அப்படியே மக்கள் பாதிக்க விட்டுருது. இந்த விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன். நன்றி.